ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025 ஆண்டுடைய லாஸ்ட் சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போ, நமக்கு இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமா, கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் எப்படி இருக்கணும், இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சந்திர கிரகணம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது, குறிப்பாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கிற சமயத்தில் சூரிய ஒளியானது சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமி நடுவில் தடுத்துட்ருக்கும் இல்லையா. ஸோ பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இந்த ஒரு நிகழ்வு தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் தான் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58 நடக்க இருக்குது. இந்த சந்திர கிரகணம் கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் 27 நிமிடங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும். இது முடியக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 2:25க்கு முடிவடையுது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலையானது இரவு 11:41க்கு இருக்கும். அந்த டைமில் ரொம்பவே பீக் ஸ்டேஜில் இருக்கும். இந்த கிரகணம் நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்க முடியும். இந்தியா முழுவதுமே இந்த கிரகணத்தை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சென்னை மக்கள் கிழக்கு வானத்தை நோக்கி பார்த்தாலே இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் அப்போது கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும்? நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு கிரகணம் அப்படின்னாலே ரொம்ப பயம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. நிறைய குழப்பங்கள், சந்தேகங்கள் இருக்கும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த சமயத்தில் நிறைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக ஸ்கேன் எடுக்கணும், டாக்டர் பார்க்க போகணும், இந்த மாதிரி ஒரு முக்கியமான தேவைக்கு நான் வெளியே போகணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம். இந்த சந்திர கிரகணம் இரவு 9 மணிக்கு வாக்கில் தான் நடக்க போகுது. அதனால் நம்ம வெளியே போக போகிறது கிடையாது. ஸோ வீட்டுக்குள்ளே இருந்து ரெஸ்ட் எடுங்க. முக்கியமான தேவைகளை தவிர்த்து வேறு எதுக்காகவும் வெளியே அலைய வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப மைல்டான உணவாக, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக பார்த்து சாப்பிடணும். இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி லைட்டான உணவாக சாப்பிடுங்க. ரொம்ப ஆயிலில் பொரிச்சது, நான்வெஜ் ஐட்டம், நிறைய பேருக்கு ஒத்துக்காத உணவுலாம் இருக்கும் இல்லையா, அதை அந்த டைமில் சாப்பிட வேண்டாம். குறிப்பாக கடையில் வாங்கின உணவை சாப்பிடவே கூடாது. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுறதும் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு கிரகணம் தொடங்குது இல்லையா, 8:58க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 8-8:30க்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, மில்க் இதெல்லாம் முன்னாடியே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா நம்ம கிரகண நேரத்தில் ஷார்ப்பான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா கிரகண நேரத்தில் நம்மளுடைய புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த உலக்கை, அம்மிக்கல் இதெல்லாம் நிறுத்தி வைக்கும் போது கிரகணம் முடிகிற வரைக்கும் அது அப்படியே செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தெரியாதனமாக நம்ம கையிலையோ கல்லையோ கட் பண்ணிப்போம். அப்படிங்கிறதுனால தான் ஷார்ப்பான பொருட்கள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊசி நூல் தைக்கிறது, சிசர் வச்சு வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அந்த டைமில் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்ரு நம்ம நிறையவே எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வெளியே டாய்லெட், பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாலும் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு ஷாலோ, கிளாத்தோ கவர் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். சூரிய கிரகணத்துக்கு தான் ரொம்பவே பயப்படணும். இது சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் நமக்கு இது இரவு நேரத்தில் நடக்கிறதுனால நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. ஸோ பார்த்து தேவையில்லாத நேரத்தில் வெளியே சுற்றாமல் முக்கியமான இந்த மாதிரியான தேவைகளுக்கு மட்டும் போயிட்டு வரலாம். மொபைலோ லேப்டாப்போ அதிகப்படியாக யூஸ் பண்ண வேண்டாம். டிவி பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. மொபைல் சார்ஜ் போட்டுகிட்டே பேச வேண்டாம். முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் பேசுங்க. லேப்டாப்பை மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க. கிரகணத்தப்போ தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தூங்குறதுனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. தாராளமாக தூங்கலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் இருக்காது. தூக்கமே வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே போயிடும். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் போது மைண்ட் ரொம்பவே காமாக இருக்கும். கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் எழுத்து போட்டு பண்ண வேண்டாம். நார்மல் டேஸில் இருக்கும் போது எப்போதும் எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களோ அதை போல் க்ளீன் பண்ணிக்கோங்க. குளிக்கிறத பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச உடனே நம்மளால் குளிக்க முடியாது. நள்ளிரவு 2:25க்கு முடிவடையுது. அந்த டைமில் போய்ட்டு குளிச்சுட்டு வீடை சுத்தம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எப்போதும் எப்படி குளிப்பீங்க அந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு க்ளீன் பண்ணுறது நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி எப்போதும் க்ளீன் பண்ணால் போதும், வேறு எந்த பிரச்சனையும் வராது. இன்றைக்கி நான் இந்த கிரகணத்தில் நம்ம கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.